வார்த்தைக்கு நேராக போகலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டான். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கற்பலகைகளை உடைத்து போடாதே. கற்பலகைகளை உடைத்து போடாதே என்கிற தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். கவனமாக கேளுங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான உடன்படிக்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேதாகமத்தின் நியமங்களை பல நேரத்திலே நம்மையும் அறிந்தும் அறியாமலும் அவைகளை உடைத்து போடுகிறோம். ஆனால் உடைத்து போட்டால் என்ன நேரிடும், என்ன சம்பவம் நேரிடும் என்பதையும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனமாக கவனியுங்கள், என்னை கவனியுங்கள். இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நம் வேதத்தில் படித்த சம்பவம் தான், அறிந்திருக்கிற சம்பவம் தான். 430 வருஷம் இஸ்ரவேல் என்கிறதான பெரும் கூட்டம், கவனியுங்கள், 430 வருஷம் இஸ்ரவேல் என்கிறதான பெரும் கூட்டம் எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம். எவ்வளவு பேர்? 40 லட்சத்துக்கும் அதிகமான பெயர். ஒரு காலத்திலே இந்திய தேசமானது பிரிட்டிஷாருடைய பீரியடிலே அடிமையாக இருந்தது போலவே இந்த இஸ்ரவேலும் எகிப்தினுடைய கரத்திலே அடிமையாக இருந்தார்கள். ஆனால் அந்த எகிப்தியர் இஸ்ரவேலரை மிக கொடுமையாக கொடுங்கோல் ஆட்சி செய்தார்கள். ஜனங்களை அடித்தார்கள், ஜனங்களை வேலை வாங்கினார்கள். 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் மட்டும் தூங்க விட்டுட்டு மீதி 22 மணி நேரமும் அவர்களை பயங்கரமாக வேலை வாங்கினார்கள். பலவிதமான காரியங்களை செய்தார்கள். ஆங்காங்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று புதைத்தார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை. சர்வாதிகார ஆட்சியை போல இந்த ஆட்சியானது நடந்து கொண்டிருந்தது. கவனமாய் கவனியுங்கள், வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள். 430 வருஷமும் இந்த ஜனம் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபித்தது. ஆண்டவரே, யெகோவா தேவனே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஒரு வகையிலே கடைசியாக அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு புரட்சியாளனை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அவருடைய பெயர்தான் மோசே. அவரை கொண்டு 9 விதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் கொப்பளங்கள் வந்தது, கல்மலை வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, தவளை வந்தது, வண்டுகள் வந்தது, கல்மலை பொழிந்தது, தண்ணீர் இரத்தமாய் மாறினது, தலைச்சன் புள்ளை சங்கரிக்கப்பட்டது. இப்படி பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்த 40 லட்சத்துக்கும் மேற்பட்டதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தலைமையிலே வெளியே கொண்டு வந்து செங்கடலை கடந்து அவங்க பயணித்து போகும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சில ஒழுக்கங்களை, சில நியமங்களை, சில வாழ்க்கை முறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்ப அந்த நாட்களில் எப்படின்னா, ஆண்டவர் ஜனத்தோடு கூட முகமுகமாய் பேசுகிறது கிடையாது. ஆண்டவர் மோசேயோடு மாத்திரம்தான் பேசுவார். ஜனத்தோடு ஆண்டவர் பேசுறது கிடையாது. ஜனங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாது. ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியுமே ஒழிஞ்சு தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாத நாட்கள். ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஆசாரியன் தேவை, பதில் பெறுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. ஜனங்கள் தேவனை டைரக்டாக தொடர்பு கொள்ள முடியாத அந்த நாட்கள். அப்ப மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயே, நான் இந்த ஜனத்தை எப்படி நடக்கணும், இந்த ஜனம் எப்படி வாழணுங்கிற
பலவிதமான காரியங்களை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சீனாய் மவுண்டனுக்கு, சீனாய் மலைக்கு ஏறி வா. உன் மலையில இருந்து, மலை அடிவாரத்திலிருந்து ஏறக்குறைய அரௌண்ட் 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மனுஷனும் பக்கத்தில் வரக்கூடாது. ஒரு ஆடு, மாடு, கழுத, குதிரை, ஒரு ஜீவ ஜந்துக்களும் வரக்கூடாது. அப்படி வரும்னா என்னுடைய அக்கினி அவைகளை சுட்டரித்து போடும். நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒரு 40 நாள் வந்து என் சமூகத்தில் காத்துரு. இந்த ஜனங்கள் என்னென்னலாம் செய்யணுங்கிறத நான் உனக்கு கற்றுத்தருவேன். நீ போய் அதை ஜனத்திடத்தில் சொல்லுன்னு சொன்னபோது மோசே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சீனாய் மலைக்கு அவர் ஏறி போனார். ஏறக்குறைய 40 நாட்கள் ராத்திரியும் பகலுமாக ஆண்டவர் மோசையோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொன்றும், ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஈவன் சாப்பிட்றது கூட, இதை சாப்பிட சொல்லு, இதை சாப்பிடக்கூடாது, விரிகுளம்பு உள்ளது, விரிகுளம்பு அற்றது, அசை போடுகிறது, அசை போடாதது, மிருகத்தில் இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, பறவைகளில் இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை தொடணும், அதை தொடக்கூடாது, இதை பார்க்கணும், அதை பார்க்கக்கூடாது, இங்கே போகணும், அங்கே போகக்கூடாது, இதை கேட்கணும், அதை கேட்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தெளிவாய் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதை போல சொல்லிக் கொடுத்தார். ஈவன் நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நீங்க முகத்தை சுளிக்க கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோஷன் போறதை கூட சொல்லிக் கொடுத்தார். ஹவு டு கோ டாய்லெட்டுங்கிறத கூட ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீ எப்பெல்லாம் டாய்லெட் போகணுமோ அப்பெல்லாம் டேக் யுவர் ராட், உன்னுடைய கோலை எடுத்துக்கோ. பாயிண்ட் நம்பர் 1, பாத்ரூம் போகும்போது உன் கோலை எடுத்துக்கோ. நம்பர் 2, பாளையத்துக்கு புறம்பே போ, ஊருக்கு அவுட்டரில் போ. நம்பர் 3, அந்த கோலால ஒரு குழி நோண்டு. நம்பர் 4, அதில் பாத்ரூம் போ. நம்பர் 5, அதை மண்ணை போட்டு மூடு. அப்படிங்கிறத கூட ஆண்டவர் தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். பைபிளில் இருக்கு. எப்படி பாத்ரூம் போறது, எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது, பிரமாணங்கள்னா என்ன, கட்டளைனா என்ன, கண்ணுக்கு கண், கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தெளிவாய் பிக்சரைஸ் பண்ணி மோசே இடத்துல பேசுகிறார். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு ரொம்ப முக்கியமான வெரி 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 இம்பார்ட்டன்ட் 10 things ஆண்டவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸா, 10 கட்டளைகளா மோசே இடத்துல எழுதி கொடுக்கிறார். 10 கட்டளைகள். எத்தனை பேருக்கு 10 கட்டளை மனப்பாடமா தெரியும்? அருளையா, பாஸ்டர் அருளையா 1, சகோதரி ஜென்சி 2, அம்மா ரொசாரி அம்மா 3, பாஸ்டர் அம்மா 4, ஸ்டெல்லா சிஸ்டர் 6வது கமாண்ட்மெண்ட் சொல்லுங்க பார்ப்போம். 6வது கொலை செய்யாதிருப்பாயா? சரி, ரைட், சரி விட்டுருங்க, நம்ம ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். வெரி குட், சூப்பர். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான கமாண்ட்மெண்ட். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். There is no God, I am a only God. ஆமென். ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல கவனிங்க, நல்ல கிறிஸ்தவர்கள் உங்கள் வீட்டினுடைய ஹாலில் 10 கட்டளையை தொங்க விடணும். ஒரு நல்ல கிறிஸ்தவன் 10 கட்டளையை மனப்பாடமாக சொல்லணும். ஒரு நல்ல விசுவாசி சங்கீதம் 1 மனப்பாடம் பண்ணணும். ஒரு நல்ல விசுவாசி சங்கீதம் 23 மனப்பாடம் பண்ணணும். ஒரு நல்ல விசுவாசி சங்கீதம் 91 மனப்பாடம் பண்ணணும். ஒரு நல்ல விசுவாசி சங்கீதம் 121 மனப்பாடம் பண்ணணும். ஒரு நல்ல விசுவாசி பரமண்டல ஜபத்தை மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு குட் பிலீவர். மனசிலாயோ? படிங்க, வர நாட்களில் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இவைகளை எழுதி கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை மோசஸ் வாங்கி கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சி? இதுக்கடையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. மோசே மலைக்கு போனாரு,
40 நாள் ஆச்சே, செத்து போயிட்டாரோ, வருவாரா வரமாட்டாரா தெரியலையே. ஒரு பயம், ஒரு அவிசுவாசம். உடனே என்ன செய்றாங்கன்னா, அடுத்து செகண்ட் லெவல் லீடர், அவர் பேர் ஆரோன், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா, 40 நாள் போய் உட்கார்ந்துக்கிட்டாரியா, மனுஷன் உசுரோட இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு தெரியல, எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு தெய்வம் வேணும், எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு காட் வேணும், என்ன மாதிரி ஒன்று செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆரோன் என்ன சொல்லியிருந்திருக்கணும், வெயிட் பண்ணுங்க, மோசே வந்துருவாரு, தேவ சமூகத்தில் இருக்கிறாரு, அவர் தான் மெய்யான தெய்வம், உங்களை வழி நடத்தி வந்தது அவர் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அப்படி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மாறாக எல்லா பேரும் கழுத்தில் கையில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடுங்க, கழுத்தில் கிடக்கிறது, காதில் கிடக்கிறது, இடுப்பில் கிடக்கிறது எல்லாத்தையும் அவுத்து கொண்டு வந்து இங்கே போடு. போட்ட உடனேயும் அதை ஒரு நெருப்பை போட்டு அதை அப்படி கிண்ட 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 அப்படி கிண்டும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு கண்ணுக்குட்டி சிலை ஒன்று வருது. ஒரு கண்ணுக்குட்டி சிலை. அந்த தெய்வத்துக்கு பேரு ஓப்போஸ்னு பேரு. அந்த சிலையை நிறுத்தி ஆரோன் ஒரு டிக்ளேர் பண்றாரு, ஹலோ எல்லாரும் கேளுங்க, மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, இந்த கண்ணுக்குட்டி தான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்துச்சு, இந்த கண்ணுக்குட்டி தான் மெய்யான தெய்வம், இனி மோசே வருவாரா என்னன்னு தெரியல, எல்லாம் கண்ணுக்குட்டிக்கு உங்க ஆராதனைகளை செலுத்துங்க அப்படின்னு உடனே ஜனங்கள் எல்லாரும் மதுபானத்தை குடிச்சு கொண்டு வெறி கொண்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மோசே கீழே இறங்கி வரும்போது இதை பார்த்த உடனேயும் டென்ஷன் ஆயிட்டார், கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து எதையாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம், ரொம்ப ஒரு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டாரு. கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைய டென்ஷன்ல கோபத்தில் டம்முன்னு அங்க இருக்கிற மலையில தூக்கி போட்டு சுக்கு நூறா உடைச்சு விட்டார், உடைச்சு தள்ளிட்டார். அதனாலதான் சொல்றது, கோபம் வந்துச்சுன்னா 4 வார்த்தையில திட்டிருங்க, ஆனா கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அதான் பைபிள் தெளிவா சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும், கோபம் வருதா 4 வார்த்தை திட்டு, ஆனா கெட்ட வார்த்தை என்ன செய்யாத. ரொம்ப கோபம் வருதா ஒரு அடி கூட அடி, ஆனா கொலை பண்ணிராத, கொலை பண்ணிராத. அடிக்க உரிமை உள்ளவர்கள் அடிக்கணும், எல்லாரையும் அடிக்கக்கூடாது, அடி உரிமை கிடையாது, ஆண்டவர் அந்த உரிமை கொடுக்கல. உன் குழந்தை மேல கோபம் தப்பு பண்றானா உன் குழந்தை ஒரு தட்டு தட்டு, ஆனா கொலை பண்ணிவிடாத. Everything is certain limit, certain limit. கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதா? இப்ப இந்த மனுஷன் கோபத்துல அடிச்சு நொறுக்கி சுக்குநூறா உடைச்சு போட்டாரு. யார் எழுதி கொடுத்ததுன்ற கனாகன ஒரு நிமிஷத்தை விட்டுட்டாரு. 40 நாள் கடந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணவே மறந்துட்டாரு, ஆண்டவர் எழுதி கொடுத்ததை மறந்துட்டாரு, ஆண்டவருடைய விரல் எழுதினதே forget எல்லாத்தையும். அந்த டென்ஷன், அதனாலதான் சொல்றது, அந்த டென்ஷன் வர்ற நேரத்தில் மாத்திரம் ஒரு மனுஷன் தன்னுடைய டென்ஷனை அடக்க பழகல, அவன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். கோபம் வரும்போது, டென்ஷன் வரும்பொழுது கண்ணை மூடிட்டு சோத்திரம் 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 மனுஷன் உடைச்சிட்டார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேச வர்ற காரியம் என்ன தெரியுமா? எதையும் உடைத்து விடாதே. போன வாரம் கர்த்தர் பேசின செய்தியினுடைய பார்ட் 2 தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். போன வாரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் மிக்தாம். மிக்தாம் என்றால் டோன்ட் டு ஆர் டோன்ட் டெஸ்ட்ராய், அழிக்காத, உடைக்காத, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யாத. கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த காரியத்தை உடைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தெளிவா பேசுறேன், தெளிவா சொல்றேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த குடும்பத்தை நீங்கள் அழிக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த உங்கள் பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த புருஷன், கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த உங்கள் உத்தியோகம், கர்த்தர் உங்களுக்கு நம்பி கொடுத்த உங்களுடைய வீடு, கர்த்தர் எங்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஊழியம், கர்த்தர் நம்பி கொடுத்த இந்த சபை, கர்த்தர் நம்பி கொடுத்த இந்த ஐக்கியத்தை,
ஒரு நாளும் டெஸ்ட்ராய் பண்ணுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நாம் அதை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்பி கொடுத்த இந்த சரீரத்தை நாம் அழிக்க கூடாது. அதனாலதான் சொல்றோம், சூசைட் பண்ற எந்த ஆத்துமாவும் நரகத்துக்கு போகும். கர்த்தர் நம்பி கொடுத்த இந்த சரீரத்தை இங்க பச்சை குத்துறது, அங்க பச்சை குத்துறது, அங்க பச்சை குத்துறது, இங்க பச்சை குத்துறது செய்யக்கூடாது. செஞ்சிட்டோமே பாஸ்டர், விட்டுருங்க, இனிமேல் செய்யாதீர்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம். அப்ப இந்த கர்த்தர் எனக்கு நம்பி கொடுத்த என் உறவுகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புருஷன், என்னுடைய வேலை, எதை ஒன்றையும் நாம் அழிப்பதற்கு, சிதைப்பதற்கு, கெடுப்பதற்கு, வீணாக்குவதற்கு ஒரு நாள் நாம் அனுமதிக்க கூடாது. அப்படி பண்றோம்னா நம்மளுக்குள்ள இருந்து பல்லல, ஏதோ ஒரு பிசாசு நம்மளை தூண்டி விட்டு பண்றான்னு தான் அர்த்தம். ஒருவேளை நாம் அழிப்போம் என்றால் என்ன சம்பவிக்கும்? 3 காரியங்களை வழக்கம் போல நான் சொல்ல போகிறேன். If you destroy your family or if you destroy something, what will be happen? நீ உன் குடும்பத்தை அழித்தால், நீ சபையை அழித்தால், சபையை கெடுத்தால், தேவ ஜனத்தை அழித்தால், உன் சரீரத்தை அழித்தால், உன் குடும்பத்தை அழித்தால், உன் புருஷனை அழித்தால், உன் பிள்ளைகளை அழித்தால், எதெல்லாம் நீங்க அழிக்கிறதுனா கம்ப்ளீட்டா கொலை பண்றது நான் சொல்ல வரல. இஃப் யூ டெஸ்ட்ராய், கெடுத்து போட்டால், நாசம் பண்ணா என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக நிதானமாக நான் பேசுகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவாராக. இப்போ முதல்ல இங்கே வாங்க, நான் சொல்கிற வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 24:12 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, நீ மலையின் மேல் ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும், நல்ல கவனிங்க, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். Not only for 10 commandments. அம்மா நல்ல கவனிங்க, டக்குனு என்ன பாருங்க. Not only for 10 commandments, 10 கட்டளையை மாத்து கொடுக்கல, நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், விதிமுறைகள் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன். You go and teach my people. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் 10 கட்டளை மட்டும் தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி. இல்லை, நோ 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 10 கட்டளை ரொம்ப இம்பார்ட்டன்டானதை ரைட் பண்ணி கொடுத்தாரு. மற்றதை நிறைய சொல்றாரு. என் ஜனத்துக்கிட்ட போய் இதை சொல்லு, அதை சொல்லு, அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, சாப்பிட்றதுக்கு எப்படி போகணும்னு சொல்லு, எப்படி குளிக்கணும்னு சொல்லு, எப்படி மோஷன் போகணும்னு சொல்லு, எப்படி உறவுகளை பில்ட் பண்ண சொல்லு, எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் எழுதி கொடுத்தார். சொல்லுங்க பாப்போம். இன்னொரு வசனத்தை படிங்களேன். 31:18 படிங்க. 31:18 படிங்க. யாத்ராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஹலோ கவனிங்க, கர்த்தருடைய எது எழுதுச்சா? சொல்லுங்க, விரல் எப்படி நீட்டி சொல்லுங்க. கர்த்தருடைய விரல் சொல்லுங்க பாப்போம். எந்த விரல் எழுதுச்சா? நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்றது புரியும் பாருங்களேன். இன்னும் சில நிமிஷத்துல புரியும் பாருங்களேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரே மலையில ஒரு கற்பலகையை எடுத்து அவரே அவருடைய விரல்ல என்ன செய்யறாரு? எழுதுறாரு. கல்வெட்டுகளை போல, கல்வெட்டுகள் எப்படி உளி வச்சு செதுக்குவாங்களோ நம்ம பார்க்குறோம்ல. இந்த புது வீட்டிலலாம் கல்வெட்டு வைக்கிறாங்க, கல்லறையில் கல்வெட்டு வைக்கிறாங்க, ஒரு பில்டிங்கை திறக்கும் போது வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் ரொம்ப பிரம்மாண்டமான 2 கல்லை எடுத்து அவர் விரல்லையே எழுதுறாரு. ரைட் இஸ் ஓன் ஃபிங்கர் ஆண்டவர் எழுதி கொடுக்குறாரு. இப்ப அதைத்தான் என்ன செஞ்சு விட்டாரு? ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு,
சீனாய் மலையில கொடுத்தாரே, மகிமையில கொடுத்தாரே, அபிஷேகத்துல கொடுத்தாரே, 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்திருந்து பெற்றுக்கொள்ளமே, அந்த உணர்வு இல்லாம டமார்னு போட்டு உடைச்சாச்சு. பிகாஸ் ஆஃப் டென்ஷன், ஆங்கிரி, கோபம், உடைச்சாச்சு. இப்போ உடைச்சுவிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்குது அதை படிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்துக்கு 34வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை படிங்க பார்ப்போம். அங்கே யாத்ராகமம் 34:28 வாசிக்கலாம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ஐயா நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் கொடுத்த கற்பலகை, ஆண்டவரே மலையில இருந்து ஒரு கல்லை எடுத்து 2 கல்லை எடுத்து தன்னுடைய விரலினால எழுதி கொடுத்தார். இப்ப அதை உடைச்சதுக்கு பின்னாடி 2வது என்ன நடக்குதுன்னா, அவனை கற்பலகையை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் டிக்டேட் பண்ண சொல்ல இவனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு. புரிஞ்சுச்சா புரியலையா? பாயிண்ட் நம்பர் ஒன், கற்பனைகளை உடைத்து போடாதே. பாயிண்ட் நம்பர் ஒன், கர்த்தர் உருவாக்கி கொடுத்தது. முதல் கற்பலகை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தது, 2வது கற்பலகை இவன் உருவாக்கினது. புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒன்றை நமக்கு உருவாக்கி கொடுத்தார்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செட் பண்ணி கொடுத்தார்னா, அது ஒரு நாளும் நிலைச்சிருக்கிறதா இருக்கும். நாமளா ஒன்றை உருவாக்கணும்னா அது அந்த அளவுக்கு சுத்தப்பட்டு வராது. புரியுதுங்களா புரியலையா? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் கல்லை எடுத்து எழுதி கொடுக்கிறார். 2வது டைம் இவர் கல்லை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உடைச்சுவிட்டேன் மன்னிச்சிருங்க, உடைச்சுவிட்டேன், திரும்ப ஒரு தடவை தயவு பாராட்டுங்க. சரி நான் சொல்றேன், நீ உட்கார்ந்து எழுது. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை குறித்த பிக்சரை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கை குறித்த எதிர்காலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி நம்ம கிட்ட கொடுக்கிறது ஆசீர்வாதமா, இல்லை நான் உன்னை கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவரே என் நல்லா இருந்த வாழ்க்கையை உடைச்சு போட்டேன் ஆண்டவரே, பரவாயில்ல இப்போ உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், திரும்ப உன்னை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு நான் உருவாக்குறது ஆசீர்வாதமா? தேவன் உருவாக்குறது ஆசீர்வாதம். பல நேரத்தில் நாம ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள விட்டு கொடுக்கறது இல்லை, ஆண்டவரை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இழுக்கிறோம். ஆண்டவரே இதை நான் விரும்புகிறேன், ஆண்டவரே இதை கொண்டு வந்திருக்கிறேன், ஆண்டவரே இது எனக்கு வேணும், இது எனக்கு தாங்க, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை தாங்க. நோ மோசஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் உனக்கு கொடுத்தேன் மோசஸ், நீ உடைச்சு போட்ட. இப்ப நீ கொடுக்கறதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் வேணா சொல்றேன், எழுதிட்டு போ. உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா கை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். கர்த்தர் கொடுக்கிறத உடைச்சிட்டோம்னா, கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெறது வேற, நான் உன்னை கொண்டு போய் கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கிறது வேற. புரியுதுங்களா? அவரே எழுதி கொடுக்கிறது எப்படி, நான் எழுதுறது எப்படி? நேத்தன் இருக்கான், அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா எனக்கு நீங்க எழுதி கொடுங்க. இல்லடா நீ தாண்டா எழுதணும். நான் எழுத மாட்டேன், நான் எழுதுனா சரியா வர மாட்டேங்குது, நீங்க எழுதி கொடுங்க. அவனுக்கு தெரியுது நான் எழுதுனா என்ன வர மாட்டேங்குது, சரியா வர மாட்டேங்குது. நீங்க எனக்கு என்ன செய்யுங்க. அப்ப அவனுக்கு தெரியுது அம்மா எழுதி கொடுத்தா அது நல்லா இருக்கும். பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நோட்டு புக்கை காட்டி, ஆண்டவரே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, சாங்ஷன் பண்ணி கொடுங்களேன். அந்த பிள்ளைய தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். அந்த பையன் தான் எனக்கு வேணும், பிடிச்சிருக்கு, ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். அந்த வேலை தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். எனக்கு அதை வாங்கி தாங்களேன், எனக்கு அதை தாங்க ஆண்டவரே.
ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆல்ரெடி டிசைன்ட் எவ்ரிதிங் ஃபார் யூ ஆர் யுவர் ஃபியூச்சர். நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறேன்டா, அதை உனக்கிட்ட தர்றேன், அதை ஃபாலோ பண்ணு, அது நல்லா இருக்கும். நீ உன்னை கொண்டு வந்து என்கிட்ட கேட்காத, நான் தர்றது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தியம் புரிந்தவர்கள், சத்தியம் புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நாட் ஃபார் மை டிசையர் டாடி, நாட் ஃபார் மை டிசையர், என் விருப்பங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்க எழுதி கொடுத்ததை நான் பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. நீங்க எழுதி கொடுத்தது எனக்கு போதப்பா. என் விருப்பத்தை சொல்லி என் விருப்பத்துக்குள்ள உங்களை கொண்டு வர நான் விரும்பல ஆண்டவரே. என் விருப்பத்துக்குள்ள உங்களை மட்டுப்படுத்த விரும்பல. I don't want to control your power. Most of the time நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவருடைய பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவரை சுயமா, ஆண்டவரை சுயமா வந்து செயல்பட விடணும் தேவ பிள்ளைய நீ. அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கை குறித்த எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். நீ ஒரு கோட்டை போட்டு, நீ ஒரு வட்டத்தை போட்டு, இதுக்குள்ள எனக்கு தாங்க, இதுக்குள்ள எனக்கு செய்யுங்க. நோ, அவர் உன் வாழ்க்கையை மகிமையாய் ஏற்கனவே உன் தலையெழுத்துக்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் குறிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கொடுக்கறத அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. அதை பிரேக் பண்ணிட்டு, அதை உடைச்சு விட்டு திரும்ப உன்னை கொண்டு போய் கொடுத்துட்டு எழுதித்தாங்க எழுதித்தாங்க எழுதித்தாங்க. நோ. செகண்ட் ஒன், இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிச்சிடலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து, போதும் போதும், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒத்த, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். டிவியில் போட்டுருக்கு பாருங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நல்லா நல்லா சொல்லுங்க, ஒத்த சொல்லுங்க பாப்போம். ஐயா எல்லாரும் டிவியை பாருங்க, டிவியை பாருங்க, பைபிளில் பார்க்கலனாலும் பரவாயில்ல, டிவியை பாருங்க. என்ன போட்டிருக்குது? ஒத்தது. ஒத்த அப்படின்னா, ஒத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். சிமிலர், சிமிலர், அது மாதிரி ஆனா அது இல்லை. புரியுதா புரியலையா? ஒத்தது ஆனா ஒரிஜினல் இல்லை, இது டூப்ளிகேட். அந்த கற்பலகைகளுக்கு ஒத்தது ஆனா அதுவே என்ன இல்லை இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுத்ததை ஒரு முறை பிரேக் பண்ணிட்டா, ஆண்டவர் கொடுத்த பிளெஸிங்ஸ், ஆண்டவர் கொடுத்த உறவுகளை, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை ஒன்ஸ் நீ பிரேக் பண்ணிட்டா, அடுத்து கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்துனாலும் கொடுப்பாரு. அது ஒத்ததா இருக்கும், ஒரிஜினலா இருக்காது. என்ன பாச சொல்ல வர்றீங்க? முதல்ல கொடுத்ததே ஒழுங்கா வச்சுக்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அது ஒரிஜினலா இருக்காது. பல நேரத்தில் ஒரிஜினல் டூப்ளிகேட்டை விட நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினல் டூப்ளிகேட்டு ஒரிஜினலை விட பலபலா பலபலா பலபலான. இது ரெய்மான்ஸ் துணி மாதிரியே இருக்கும் சார். ரெய்மான்ஸ் துணியா? இல்லை சார். இது அது மாதிரியே இருக்கும், ஆனா அது இல்லை. சாத்தான் தர்றதெல்லாம் தேவன் தர்றது மாதிரியே இருக்கும், ஆனா தேவன் தருவதல்ல. சில சமயத்தில் துரு உபதேசங்கள் எல்லாம் நல்ல உபதேசங்கள் மாதிரியே இருக்கும், ஆனா அது நல்ல உபதேசம் அல்ல. ஆவியிலே அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், ஆவியிலே பகுத்தறிகிறவனுக்கு தெரியும் எது தேவனிடத்திலிருந்து வருகிறது, எது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது, எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட், எது ஆவியை பெற்றது, எது மனுஷிகத்தை பெற்றதுங்கிறத பகுத்தறிகிற பலனை தேவ ஜனத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். If you filled with anointing, you can understand. உன்னால புரிந்து கொள்ள முடியும். Where it is come from? It is come from God or it is come from flesh? ஆண்டவர் தான் தர்றாரா? உலகம் தருதா?
சைட்டான் ஆல்சோ ஆஃபர் சம் blessings. ஆண்டவரை பார்த்தே சொன்னான், என் காலில் விழுங்க பூமி எழுதி தரேன்ட்டு. சாத்தான் கூட ஆஃபர் பண்ணுவான். பட் வேர் இட் இஸ் கம் ஃப்ரம்? எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? ஐயா, நகலுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுக்கு ஒத்த, அதை போலவே, அதற்கு இணையான, ஆனால் அதாக முடியாது. ஆண்டவர் உன்னை கொடுப்பார்னா அதை பத்திரப்படுத்திக்கோ தேவ பிள்ளைய. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உறவுகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பாஸ்டர்ஸ், இதெல்லாம் நீ பத்திரப்படுத்திக்கோ தேவ பிள்ளையை. உடைச்சிட்டனா இதை போலவே கிடைக்கும், ஆனால் இது கிடைக்காது உனக்கு. என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், இது போலவே கிடைக்கும். எல்லா சபையிலையும் பிரசங்கம் தான் பாச, பிரசங்கம் தான். எல்லா சபையிலையும் பாட்டு தான், பாட்டு தான். எல்லா சபையிலையும் ஆண்டவர் தானே பாஸ்டர் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லா சபையும் பரலோகத்துக்கு தானே போகுது, ஆனால் எல்லாமே இதாக முடியாது. இதுதான். ஆமென். எல்லா கடையிலையும் தான் பிரியாணி கிடைக்குது. ஒன்றாம்ல சாப்பிட்டு பாரு, வேணுல சாப்பிட்டு பாரு, தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டு பாரு. The taste is different one. ஒத்தது வேண்டாம் ஆண்டவரே, உண்மையானது எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவர் ஃபஸ்ட்டு எனக்கு எதை கொடுக்கிறாரோ அவைகள் நேர்த்தியானதை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம். ஆண்டவரே, டூப்ளிகேட்டுக்காக நான் அழைக்கப்படலை, ஒரிஜினலுக்காக கர்த்தரை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தர் எதை கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் சிறந்ததை தருகிறவராயிருக்கிறேன், சிறந்ததை தருகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. சிறந்ததை நல்ல கைகளை ஊற்றி ஜெபம் பண்ணலாமே. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் 2ஆம் தரமானதை நான் பெற விரும்பவில்லை, முதல் தரமானதை பெற விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஐ நீட் நாட் செகண்ட் ஒன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தேவையெல்லாம் சிறப்பானதை தாங்க ஆண்டவரே. பக்தன் இப்படி சொல்கிறார், சிறப்பான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவ ஜனமே, நீ 2வது குவாலிட்டி. தேவ ஜனமே, நீ செகண்ட் குவாலிட்டி, செகண்ட் ஹேண்டுக்காக நீ அழைக்கப்படலை. கர்த்தர் சொல்றார், என் மகனே, நான் உனக்கு தர்றதெல்லாம் புதுசா தரப்போறேன், நான் உனக்கு தர்றதெல்லாம் ஒரிஜினலா தரப்போறேன், நான் உனக்கு தர்றதெல்லாம் மேன்மையானதா தரப்போறேன், நான் உனக்கு தர்றதெல்லாம் மகிமையானதா தரப்போறேன். உடைச்சிராத, உடைச்சிராத, உடைச்சிராத. அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, 2ஆம் தரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, 2ஆம் தரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, முதல் பலகை எனக்கு போதுமப்பா, முதல் பலகை எனக்கு போதுமப்பா. முதல்ல நீங்க என்ன நம்பி தர்ற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஊழியத்தில் கூட பல நேரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகித்து ஊழியத்தில் நிலை நிறுத்தி அந்த அபிஷேகத்தை ஏதாவது ஒரு பாவம் ஏதாவது ஒன்று செஞ்சு உடைச்சிட்டா திரும்ப என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா, என் பேரில் அழைக்கப்பட்டுட்ட, உன்னை ஊழியனா அபிஷேகம் பண்ணிட்டேன், இந்தா ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருவார ஒழிஞ்சு ஊழியத்தில் பிரகாசிக்க விட மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரகாசிக்கணும்னா, பெரிய காரியங்களை செய்யணும்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை காத்துக்கொள்வதற்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை காத்துக்கொள்வதற்கு பலனை நமக்கு தருவாராக. ஆமென். 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது சொன்னேன், தேவன் கொடுத்த முதலாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது, தேவனே வெட்டி தேவனே எழுதி கொடுத்தது எனக்கு ஆசீர்வாதம். நான் உன்னை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். போடா, எத்தனை உனக்கு எழுதி கொடுத்துட்டு இருப்பேன், உட்கார்றா, நான் சொல்ல எழுதுறா. எப்படி? ஃபஸ்ட் டைம் அவரே பொறுமையாக அழகாக உட்காந்து எழுதி கொடுத்தாரு. இவர் உடச்சி போடுவாராம்,
திரும்ப புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டு எழுதி கொடுங்க ஆண்டவரே. எழுதிலாம் கொடுக்க முடியாது, உட்காரு, வேலை இல்லை, சொல்கிறேன் உட்காந்து எழுது. இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க. இஃப் யூ ப்ரோக், உடச்சிட்டேன்னா ஆண்டவர் சும்மா சும்மா அப்படியே இது பண்ணுறதில்ல. சில பனிஷ்மெண்ட்ஸ், சில தண்டனை. உட்கார், எழுது, நீ எழுது, நீ எழுது, எழுது, நான் சொல்கிறேன், ஆனால் சொல்கிறேன், நான் உனக்கு எழுது, 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 எழுது. அது வேண்டாம் ஆண்டவரே, முதல் இதையை நான் பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, ஐ நீட் அ ஒரிஜினல் ஒன், நாட் ஃபார் அ டூப்ளிகேட். தேர்ட் ஒன், மூன்றாவதாக, அதிலே 34 இன்னொரு சத்தியம் இருக்குது பாருங்களேன். 34:4 இன்னொரு சத்தியம் இருக்குது. 34:4 திரும்ப வாசிக்கலாம், ஐயா படிங்க. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்களேன். மூணாவதுல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சத்தியம் இருக்கு பாருங்களேன். இப்படியெல்லாம் பைபிளை நம்ம இன்ட்ரெஸ்டா தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பைபிள் மெடிடேஷன் வந்து சூப்பரா இருக்கும். பைபிள் இட்ஸ் நாட் அ போரிங், இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டட் புக். ஒவ்வொன்றையும் ஆழமா தியானிக்க தியானிக்க எழுத எழுத அப்படியே இந்த காரியங்கள்லாம் படிக்கும்போது ஆண்டவருக்கு நிறைய முத்தம் கொடுக்குறேன். என்ன வெளிச்சம் ஆண்டவரே, என்ன வெளிச்சத்தை நீங்க இதுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கு ஏறும்போது கையை வீசிட்டு போறாரு, கையை வீசிட்டு போறாரு. நடப்பேனே சுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் அப்படின்னு வெறுங்கையா போறாரு. அங்க போய் தான் கல்லை வாங்கிட்டு என்ன செய்யறாரு, கல்லோட. இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் போகும்போது போகும்போதே கீழே இருந்து என்னத்தை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது, கல்லை தூக்கிட்டு போக வேண்டியது. எழுதி போட்டு திரும்பியும் வெயிட்டோட என்ன செய்ய வேண்டியது இருக்குது. ஆண்டவர் கொடுத்ததை முதல்ல பாதுகாத்துக்கிட்டா லைஃப் ஈஸியாக போயிடும். உடைச்சிங்கன்னா கடினம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா புரியலையா? நீங்கள் கல்லுன்னு சாதாரணமாக படிக்கிறோம், என்னமோ சும்மா சப்பட்டை கல் மாதிரி சில வீடுகள்லாம் 10 கட்டில் போகிற ஒரு கல் 25 கிலோ, 25 மூட்டை அரிசி சிப்போம். அது மாதிரி 2 கல் 50 கிலோ தூக்கிக்கிட்டு மலையில் ஏறி பாருங்க. நமக்கு 2 படியில் ஏற முடியாது நம்மளால. அந்த நாட்கள் அவ்வளோ பலனோட இருந்திருக்கிறாங்க. 100 வயதுல பிள்ளைகளை பெறதுக்கான பலன் இருந்தது. காலேப் சொல்லுகிறார் 80 வயதுல 40 வயதுல எனக்கு இருந்ததான பலன் இருக்குதுங்கிறாரு. அப்ப 25 50 கிலோவை எடுத்துட்டு மேல போகணும்னு தேவையா? திரும்ப அதை வாங்கிட்டு வரணும்னு தேவையா? ஏன் முதல்ல எதுக்கு நீ உடைச்ச? இப்ப பனிஷ்மெண்ட். ஆண்டவர் நினைச்சிருந்தா சரி பரவாயில்ல வாப்பா மேல வா, திரும்ப உனக்கு ஒன்று நானே ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், உனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுப்போம், உடைச்சி இல்லை கொஞ்சம் வேலை வாங்குவோம், கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், வெட்டி மேலே இருந்து எடுத்துட்டு வா. ஐயா, தேவன் கொடுத்ததை ஒன்ஸ் உடைச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை கடினமாயிரும், டஃப் ஆயிரும். அதனால சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, சொல்கிறாங்கல்ல, என்ன பாஸ்டர் மேரேஜ் லைஃப், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் மை மேரேஜ் லைஃப். எதுக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, எதுக்கு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. நரகம் பாஸ்டர் இதை கல்யாணம் பண்ணி. ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? உடன்படிக்கையை உடைச்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, தேவ திட்டத்தில் இல்லாமல் உடைச்சிட்டாங்க. அதனால லைஃப் கடினமாயிருச்சு. இந்த கல்யாணங்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க, மாப்பிள்ளை கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்கிறீங்க, இனிமேல் வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டீங்க, அவ்வளோதான், இவனுக்கு கல்யாணத்துக்கு போட்டு கால் கட்டு போட்டாச்சு, இனிமேல் உன் சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் உலகத்தான் சொல்றது. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் சுதந்திரமே ஆரம்பிக்குது. ஆமேன் வரமாட்டேங்குது, சத்தமாக வரமாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி சிரிச்ச சிரிப்பு இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் வாய் நிறைய மனசு நிறைய உள்ள நிறைய சிரிப்பை கர்த்தர் தரப்போறாரு. அது உலகத்தானுக்கு தான் கல்யாண வாழ்க்கை புளிச்சு போகும். ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கு அந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்லாம் உலகத்தானுக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கோ அவன் நீடித்த நாட்களாய் தேவ சமூகத்தில் மகிழ்ந்திருப்பான், சந்தோஷமா இருப்பான், ஆனந்தமா இருப்பான். கர்த்தர் அவன் வாழ்நாட்களை ஆசீர்வதிப்பார், அவனை மேன்மைப்படுத்துவார், அவனை உயர்த்துவார். கையை கட்டறி சொல்ல, கையை தட்டி கர்த்தரை துதிக்கணும்.
அதெல்லாம் இந்த உலகத்தான் சொல்கிறது. வாழ்க்கை போச்சு, முடிஞ்சு போச்சு, சந்தோஷம் போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, இனிமேல் இப்படித்தான் இருக்கணும், இனிமேல் அப்படித்தான் இருக்கணும். நோ 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 நோ, ஹியர் ஆஃப்டர் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியவே கர்த்தர் தரப்போறார். அல்லேலூயா. இது எப்ப நீ உடைக்காம இருந்தீன்னா உனக்கு அதை தருவார். உடைச்சு விட்ட அப்படின்னா கடினமாக மாறிடும். 3 காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்தோம். முதல் கற்பலகைக்கும் 2வது கற்பலகைக்கும் இருந்த வித்தியாசம். முதல் கற்பலகை தேவன் மோசே இடத்துல எழுதி கொடுத்தது. 2வது கற்பலகை இவன் தேவனிடத்துல இருந்து, அது முதல்ல தேவன் விரல் எழுதுச்சு, இப்போ மோசேனுடைய விரல் எழுதுது. நம்பர் 2 இது அதற்கு ஒத்ததா இருக்கிறதை ஒழிஞ்சு ஒரிஜினலாக என்ன செய்யலை இல்லை. நம்பர் 3, முதல்ல வரும்போது ஒன்வேளை மட்டும்தான் கற்பலகை, இப்போ போகும்போதும் கற்பலகை, வரும்போதும் கற்பலகை. கடினமானது. பாஸ்டர் என்ன சொல்ல வர்றீங்க? மொத்தத்துக்கு ஒரே பாயிண்ட், ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்த எதையும் உடைச்சு தள்ளிடாத. அது உறவாக இருக்கட்டும், அது ஃபெலோஷிப்பாக இருக்கட்டும், அது சபையாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும், அது படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தட் இஸ் அ சர்மன். ஆமேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஆமேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்குதே பாஸ்டர். அது ஒருவேளை கர்த்தர் முதல்ல கொடுக்காதா இருக்கலாம். ஆனால் இப்போ தான் உனக்கு கர்த்தர் சிலதை புதுசாக தரப்போகிறார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பிளெஸிங்ஸை கர்த்தர் தருவார். ஆமென். எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் செய்வதெல்லாம் என்னுடைய நன்மைக்கே. ஆமென். கர்த்தர் தந்ததெல்லாம் சிறப்புக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கண்களை மூடி தேவ அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் ஃபார் யுவர் வேர்ட் ஆஃப் காட் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மைகள், கர்த்தர் எனக்கு செய்தவைகள் ஆண்டவரே, அவைகளை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. அவைகளை பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு பலனை தாங்கப்பா. அவைகளை பாதுகாத்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற எந்த காரியமானாலும் போதும் பிரதர். இதுவரை உடைச்சது போதும், இதுவரை நொறுக்குனது போதும், இதுவரை கெடுத்தது போதும், இதுவரை அவைகளை நம்ம வேஸ்ட் பண்ணது போதும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் 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 உடைச்சிராத, இனிமேல் உடைச்சிராத, இனிமேல் உடைச்சிராத, இனிமேல் உடைச்சிராத, இனிமேல் உடைச்சிராத, இனிமேல் உடைச்சிராத. அவைகளை பாதுகாத்துக்கொள், அவைகளை பாதுகாத்துக்கொள், அவைகளை பாதுகாத்துக்கொள். அது தேவனிடத்திலிருந்து கிடைத்தது, அது தேவனிடத்திலிருந்து கிடைத்தது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு. ஒரு ஆராதனையோட முடிப்போமா? ஆராதனையோட முடிப்போமா? நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல். கடைசியா ஒரு முறை முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா,